சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் இபிஎஸ் உடன் பியூஷ் கோயலுடைய சந்திப்பு நிகழ்ந்திருப்பதாக தகவல். சில வினாடிகளுக்கு முன்பாக பியூஷ் கோயல் அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்தார் அப்படின்றத பார்க்குறோம். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அதற்கு முன்னதாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அப்படின்றது இப்போதுதான் தொடங்குகிறது. ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்தார் இபிஎஸ். அதன் பிறகு தொடர்ந்து திரு நயினார் நாகேந்திரன் இபிஎஸ்ஐ சந்தித்து வருகிறார். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை அஃபீஷியலாக இங்கிருந்து தொடங்கி இருக்கிறது. அதனால தேர்தல் களம் இப்போது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான இந்த நாமினேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த விருப்ப மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது பாஜகவுடன். இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடந்த முறையே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா 2021 2019 பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டது. அப்போது சொல்லப்பட்டது அந்த ஆட்சி நீடிப்பதற்கு காரணம் பாஜக. அதனால பாஜக இந்த முறை 40 தொகுதிகளை கேட்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் 40 எல்லாம் கேட்டு கடைசியாக கொடுக்கப்பட்டது 20. அந்த கூட்டணியில் 3வது இடம்தான் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே 23 சீட்டு அங்கே பாமகவுக்கு கொடுத்தாங்க, 20 சீட்டு தான் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட 10 இடங்களுக்கு மேலே கொடுப்பாங்க 2019 அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 5 இடங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. இந்த 5 இடங்களை அன்றைக்கு உறுதி செய்தவர் இப்போது வந்திருக்கக்கூடிய அதே பியூஷ் கோயல் தான். ஸோ தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை உறுதி செய்து சீட் பங்கீட்ட நிறைவு செய்வதில் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவராக, குறிப்பாக அதிமுக தலைவர்களுக்கு நெருக்கமானவராக பியூஷ் கோயல் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதனால தான் பைஜெயந்த் பாண்டா அப்படின்ற ஒரு டெல்லியை சேர்ந்த பாஜக தலைவர் வந்தாலும் கூட அவருக்கு தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் அப்பாற்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டதால் இந்த தகவல் அதிமுகலேருந்து டெல்லிக்கு சொல்லப்பட்டு அதன் பிறகு தமிழக அரசியலை கையாண்ட, தமிழக அரசியலை உற்று நோக்கிய திரு பியூஷ் கோயல் இப்போது வந்திருக்கிறார். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே அவர் இதே மாதிரியான சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் கையாண்ட அனுபவம் இருப்பதால் இந்த தொகுதி பங்கீடு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.